அவரும் என்ன தங்கச்சி என்ற ரீதியில தங்கம் வந்து சொல்றேன், நானும் அதை அண்ணாண்ட ரீதியில ஏற்றுக்கொள்றேன். கூப்பிடுறாவ தங்கம் அவருக்கு தங்கச்சி எல்லாம் உண்டு. அந்த டாக்டருக்கு தங்கச்சி இல்லை, அவர்கிட்ட அண்ணாண்ட மகளுண்ட வயது தான் அப்ப அப்படி கூப்பிடணும். அதொன்றும் பெருசா எடுக்க வேண்டியது இல்லை. சமூகம் கருப்பு கண்ணாடிக்க பார்த்துட்டு இருந்தா அப்படித்தான் தெரியும். கொஞ்சம் பிள்ளை கண்ணாடிக்க பார்த்துட்டு வந்தா தெளிவா இருக்கும். ஆனா இந்த பிள்ளைன்ற வயது இல்லை. இப்படியான அழுக்காறு சேறு பூத்துற விஷயங்களுக்கு எல்லாம் நாங்கள் பெண்கள் மகளிர் அமைப்பு பெருத்த கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏனென்று கேட்டா அந்த பிள்ளைன்ற தன்னம்பிக்கை தான் முன்னுக்கு கொண்டு வந்தோம். உங்களை பார்த்தா ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வந்துங்க. எனக்கும் உங்களை பார்த்தா ஒரு பிரதர் ஃபீலிங் தான். அப்படி ஒரு சாதாரணமே தான் இருந்தது. அப்போ நம்ம விட்டா நம்மள இருக்கையில் எனக்கு அது தெரியாது. இவற்றை அப்பா வீட்டு மாமா எல்லாம் அதில் வளமை இருக்கிற வேண்டும். ஸோ சொல்லிச்சினம் இது வந்து அவர் வந்து வளமையாக இருக்கிற கதிரை என்று சொல்லிச்சினம் சஜித் பிரேமதாஸ். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துது கிண்ணியாவில் திருங்கச்சி சொன்னீங்களா ஒரு ஆசாண்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லை இதில் அவர் இருக்கிறவர் இவர் இருக்கிறவர் வளமையான அதில் இருக்கிறாங்க ஸ்கூல் பிள்ளையர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லை இந்தியாவில் இருக்காப்பு இதில் இருக்கணும்ண்டு. ஸோ அதில் நான் எழும்ப விடையாது. அவர்கிட்ட வேறு கதை எவ்வளோ கதை இருக்குது போய் இருக்க சொல்லி பின்னுக்கு வந்து ஏனென்றால் இவர் எங்களுக்கு செய்தது தமிழனுக்கு செய்ததுக்கு திருப்பி செஞ்சு விட்டுருக்கேன். அதை விளங்காமல் சும்மா லூசர் மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் போய் அர்ச்சுனா இருந்தார் எல்லாம் பிசர் மாதிரி போஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அது உங்களோட எஜுகேஷன் லெவலில் இருந்தால் விளங்குது உங்களோட போஸ்ட்டுகளை. என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் தனியை தான் ஜால் பண்ண தெரிவேன். ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டெடுப்பேனோ தெரியலை. தமிழ் மக்கள் இருந்து பாதுகாப்பு எனக்கு 100% இருக்குது. பட் நான் ஒரு துவாக்கு ஒன்று தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் பாதுகாப்பு அமைச்சர் கதைச்சு லைசன்ஸோட உள்ள கான் வந்து நான் எடுத்து என்னோட வச்சிருப்பேன். என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதை உன்ன மாதிரி இங்கே கழுவ கஷ்டமண்டு போட்டு அதே அங்கே போய் கழுவி கொண்டு கோட் ஷூட் போட்டு கொடுத்துட்டே இல்லை. நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளு, நாங்கள் இஞ்சாம் பிறந்த நாங்கள் இஞ்சாம் வாழ்கிறோம். இதே நாட்டில் இருந்தாடா தலைவனுங்கிற தெய்வம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன நீங்கள் அங்கே கழுவுறீங்கன்னா கழுவையில் அவ்வளோதான் வித்தியாசம். கோவிக்காத ஏண்டா இந்த தொழிலை அப்படி நான் சொல்லக்கூடாது. தயவு செய்து வடிவா கழுவா. இது எனக்காண்டி போய் அறவுரியா கழுவாமல் வடிவா கழுவாங்க கூசுகளை பாய்.